வணக்கம் நேயர்களே. பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் தங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குழந்தைங்க இப்போ எப்படி இருக்குது அதுக்குடைய வித்தியாசத்தை பார்ப்போம். ஏன்னா இந்த சின்ன குழந்தைங்க இருக்குது பார்த்திங்களா, இதுங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு போய் படிச்சுட்டு வருதுங்க. இதுங்களுக்கு மெமரி பவரே இல்லை. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு மெமரி பவரே இல்லை, மறந்துடுதுங்க. ஸ்கூலுக்கு போய் படிக்குதுங்களே தவிர வந்தால் அதை ஞாபகத்தில் ஏற்றிக்கிறதுக்கு முடியல. நான் பரீட்சை அந்த காலத்துலாம் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 4 புக்கு அவ்வளோதான், இப்படி கையிலேயே டிஃபன் பாக்ஸ் வச்சு போயிடுவோம். போயிட்ட பிறகு வந்த உடனே நல்லா விளையாடுவோம். இந்த பாண்டி ஆட்டம், டியாண்டோலி, என்னென்னோ விளையாட்டு, ஸ்கிப்பிங்கு. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த விளையாட கூட நேரமே இருக்குதில்ல. இதுங்க தூக்கின்னு போகுது பாருங்கள், ஒரு வண்டி பேக்கு தூக்கிட்டு போகுதுங்க. அவ்வளோ வெயிட்டு, எல்லா புக்கும் நோட்டும் மொத்தத்தையும் போட்டு எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டு பார்த்துட்டு வருதுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுங்க. 5 மணிக்கு உள்ளே நுழையுதுங்க. வந்த உடனே டயர்டாக இருக்குது, ஏதோ காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று இருக்கிறத சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு போகுதுங்க. டியூஷனுக்கு போயிட்டு வந்தவுடனே ஒரு 8 மணி அப்படி வந்தவுடனே சாப்பிட்டுட்டு ஹோம் ஒர்க் எழுதுறோம். இதுலேயே இவங்க நேரம் ஃபுல்லாக செலவாயிடுது. இதில் சில குழந்தைங்க இந்த செல்ஃபோனுக்கு அடிமை ஆகிப்போகுது. செல்ஃபோனை கொடுத்தவுடனே இதை பார்த்து தள்ளி 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 பார்த்துன்னு செல்ஃபோனில் அடிக்ட் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு மெமரி பவர் ஏன் குறையுதுன்னா, இந்த செல்ஃபோனை கொடுத்ததுனால இதுங்க தள்ளி தள்ளி பார்த்து எப்படியும் ஒரு 40 ஷாட் 50 ஷாட் பார்த்துக்கினே இருக்கும். இதுங்களுக்கு இந்த மூளை படிப்பில் கான்சென்ட்ரேட் போகாது. வீட்டுக்கு போன உடனே செல்ஃபோன் பார்க்கலாம், இதில் தான் போய் படிக்கணும் செய்யணுன்ட்டு ஒரு எண்ணம் வரதில்லை. செல்ஃபோன்லேயே அடிமையாகிப்போதுங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பேரண்ட்ஸுங்க என்ன பண்ணுறாங்க, முக்கால்வாசி மூளைக்கு 2வது குடல் தானே மூளை வேலை செய்கிறோம். இந்த குடலும் நல்லாயிருக்கும். இந்த குடலுக்கு நல்ல காய்கறியும் சத்து மிகுந்த ஆகாரத்தெல்லாம் இப்போ பசங்க விரும்புகிறதே இல்லை. என்ன விரும்புகிறாங்க, பர்கர், பீஸா, நூடுல்ஸு, மேகி, இதை மாதிரி ஐட்டம் கொடுத்தா நல்லா சாப்பிட்றான்ட்டுங்க. மற்றபடி காய்கறியோ சாப்பாடு கொடுத்தா எனக்கு வேணாம் அப்படின்னு வேணான்றாங்க குழந்தைங்கள்லாம். இப்போ தேவையில்லை. இது பேரண்ட்ஸும் இதை சொல்லி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து வளர்க்காம அவங்க கேட்கறத வாங்கிடுறாங்க. அதே போல் இந்த கடையில் போய் சிக்கன் 65ன்னு ஒன்று போடுறாங்க கடையில். அது என்னன்னா, ஒரு எண்ணெய் ஊற்றுனாங்கன்னா நம்மலாம் ஒரு எண்ணெய் ஊற்றி அதில் வறுக்கிறதோ ஏதோ ஒன்று வறுக்கிறது எடுத்துட்டோமா 2வது தடவை அதை யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை 2 தடவையாவது யூஸ் பண்ணலாம். 3வது முறை அது நம்ம குழம்புக்கோ சமையலுக்கோ அந்த எண்ணெய் எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி திருப்பி பொரிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிடுறாங்க. இவங்க போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க. அது விற்றுட்ட பிறகு திருப்பி சூடாக வேணும், திருப்பி அதை ஆஃப் பண்ணி போட இந்த எண்ணெய் எத்தனை தடவை காயுது. அதுலேயும் பாதி எண்ணெய் இருக்குதுன்னா அதை தூக்கி தனியாக வச்சுட்டு மறுபடியும் ஊற்ற போதில்லை. புதுசாலாம் டெய்லி போட போதில்லை. அந்த எண்ணெயிலே திருப்பி இன்னும் 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுடுறாங்க. இது உடம்புக்கு கேடு. இது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் அதுதான் வாங்கி கொடுக்குறாங்க, அதுதான் வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த தப்பை நீங்கள் செய்யாத இருந்தாலே போதும், குழந்தைங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இல்லை நீங்கள் வீட்டில் வாங்கி செய்து கொடுங்க, அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தான இதுவாக இருக்கும். இது போல் இந்த பசங்க என்ன பண்ணுதுங்க, செல்ஃபோனில் விளையாடும். சின்ன குழந்தையிலே அப்போல்லாம் கதை சொல்லுவோம். பக்கத்தில் படுக்க வச்சுன்னு ஆயா தாத்தா இருந்தாலும் அம்மா அப்பா கதை சொல்லுவோம். கதை சொன்னால் இந்த பசங்க கதையை கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கும். இப்போ அப்படி இல்லை. அம்மாவே என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோன் எடுக்கிறாங்க. அவங்க தள்ளி பார்க்கும்போது குழந்தை புடுங்குது. சரி இந்த குழந்தை அமக்கலாம் பண்ண சொல்லி அந்த குழந்தைக்கு அந்த செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே அது என்ன பண்ணுது, தள்ளி தள்ளி பார்க்குது. கொஞ்சம் நேரம் பார்த்து தரேன்து. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, அதே அடிக்ட் ஆகிடுது. எனக்கு செல்ஃபோன். இந்த செல்ஃபோனில் பார்க்குறது யூடியூப்பில் ஷார்ட்ஸு, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஏதோ ஒன்று போகுது. அது இல்லாத இப்போ ஏஐ ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தைங்க அதை ரொம்ப விரும்பி பார்த்து இந்த மாதிரி பார்க்கறதுல இதுங்க கண்ணுக்கும் பிரச்சனை வருது, மனநலமும் பாதிக்குது. அந்த மூளையில் மறதியும் அதிகமாகிடுது. குழந்தைங்களுக்கு இதுலேயே அடிக்ட் வந்துடுது. அது கூடுமான வரைக்கும் நம்ம தான் செல்ஃபோனை தவிர்க்கணும். இந்த பசங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போது தனிமையாக இருக்க விரும்புதுங்க பசங்க. அதாவது செல்ஃப் ஐசோலேஷன் அப்படின்ற மாதிரி. சொந்தக்கார வீட்டுக்கு வரியா, நான் வரல. கல்யாணத்துக்கு வரியா, நான் வரல. நீ போயிட்டு வா அப்படின்னு இந்த செல்ஃபோனை வச்சுக்குதுங்க. அப்படியே மிஞ்சி ஊருக்கு வந்தாலும் 2 3 பேர் இந்த பப்ஜின்னு ஒரு கேம் ஒன்று இருக்குது.
இந்த கேம் ஆரம்பிச்சுறாங்க. அதில் டேய் ஓடி 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 அதை பாரு சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. இப்படி ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் போகும்போது இதுங்களுக்கு கரண்ட் ஆஃப் ஆகிட்டாலோ இல்லை வந்து சார்ஜ் போயிட்டாலோ சார்ஜை போட்டு சொறி வச்சு கூட அதில் ஆடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு அடிக்டில் போயிடுறாங்க. இந்த கேம் விட்றவன என்ன பண்ணுறான், ஒரு 30 நிமிஷம் பார்த்துட்டு தரேன்னு பசங்கக்கிட்ட கேட்குது அம்மாக்கிட்ட. அம்மாவும் சரி 30 நிமிஷம் ஒத்துக்கிறாங்க. இப்போ சரி பார்த்து உடனே கொடுங்க. இந்த யூடியூப் பார்க்க இந்த ஆள் இவங்க இந்த கேம் பார்க்குது. அடடே இந்த 30 நிமிஷம் ஆயிடுச்சு, இவன் விட்டுட்டு போயிடுவான், இதை விடக்கூடாது சொல்ல அந்த நேரம் பார்த்து ஒரு நல்ல சீனை க்ரியேட் பண்ணி விட்றாங்க. பண்ணோன்னே பையன் அம்மா இன்னொரு 10 நிமிஷம் பார்த்துட்டு விட்றம்மா, அது ஆயிடுச்சுமா முடிஞ்சிச்சுமான்றான். ஆனால் இந்த அடிமையிலேருந்து நீங்கள் தான் வந்து உங்கள் பிள்ளைங்கள வெளியே கொண்டாடணும். அவங்கள அதே பார்க்க விட்டு அவங்களுக்கு அதே ஒரு பைத்தியமாகி அதுவே இருக்க நம்ம வழி செய்யக்கூடாது. இதே போல் சின்ன குழந்த இருக்கும், 1 வயசு குழந்த இருக்கும், இல்லை ஒரு 2 வயசு கூட வச்சுங்களேன். அந்த குழந்த அம்மா கிட்ட இடுப்புலையே இருக்கும், அம்மா விடாது. இப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா, அம்மா வந்து ஒரு வேலையாக போகணும், பக்கத்தில் இருக்கிற விட்டுட்டு போவாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு பக்கத்தில் தொடக்கூட தேவையில்லை, செல்ஃபோனில் கார்ட்டூன் சேனலில் தள்ளி குழந்தைங்கள கொடுத்துட்டு எங்கே பார்த்துங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரலாம். 1 மணி நேரம் ஆனாலும் அந்த குழந்தை அழப்போகிறதே இல்லை. எங்கே கவனிக்க அந்த செல்ஃபோன் இருக்கிற வரைக்கும் அம்மாவை பற்றி நினைக்கவே நினைக்காது. அப்படி ஒரு காலம் ஆகிப்போச்சு. இது வந்து வளர்ந்த நாட்டில் தான் இருந்தால் இப்போ இங்கேயும் வந்துடுச்சு. இங்கேயும் வந்து இந்த மாதிரி செல்ஃபோனுக்கு எல்லாமே அடிமை ஆயிடுச்சுங்க. இந்த அடிமைத்தனத்தில் வந்து நம்ம வந்து வெளியே கொண்டாடினா நம்ம குழந்தைங்கள விளையாட வைக்கணும். கொஞ்ச நேரமாவது அதுங்க விளையாட இடம் கொடுக்கணும். 2வது வந்து கம்பேர் பண்ணி பேசக்கூடாது குழந்தைங்கள. அந்த குழந்தைய கம்பேர் பண்ணி இந்த குழந்தைய நீங்கள் மட்டம் தட்டக்கூடாது. அதுவே வெறுப்பாயிடும். நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா செய்கிறாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அப்பா நீ தான்ப்பா அப்பாவுக்கு அப்புறம் நீ தான், அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, நீ படித்து பெரிய ஆளாகணும் பெரிய ஆகணும், இதையே ஒரு 100 வாட்டி சொன்னால் அந்த குழந்தை மனசு வெறுத்து போயிடும். அந்த மாதிரி வார்த்தையை சொல்லவே கூடாது. சரி நம்மலாம் என்ன, நாளைக்கு பரீட்சைனா இன்றைக்கி போய் படிப்போம், புக் எடுத்து வச்சுக்கணும். நம்மலாம் எழுதலையா படிக்கலையா? அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் வெறும் லாந்தர் லைட்டில் படித்து தான் இவ்வளோ விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னா நம்ம இதில் இருக்க வந்து நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும், கெட்டதை தூக்கி போட்டுற வேண்டியதான். இந்த அன்னம் இருக்குதுங்களே, அது வந்து பால் தண்ணியை போட்டு கலந்து வச்சிங்கன்னா பாலை மட்டும் எடுத்துக்கும், தண்ணியை பிரித்து விட்ரும். அந்த மாதிரி நமக்கு நல்லதை மட்டும் எடுத்துக்குவோம், கெட்டதை நம்ம தள்ளி விட்டுருவோம். நமக்கு எதுக்கு அப்படி சொல்லிட்டு தள்ளிட்டு இது ஒரு அளவுக்கு கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு பசங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கலாம், அதுக்கு மேலே பார்க்கவே கூடாது. குழந்தைங்களுக்கு இந்த செல்ஃபோனே உதவும். அதை விட விளையாட விடுங்க. இந்த ஜங்க் ஃபுட்டு போய் பர்கர் பீஸெல்லாம் வேணவே வேணாம், லேஸு அது இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வீட்டில் செய்து கொடுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தை நம்ம தான் கணிக்கணும். நம்ம கையில் தான் இருக்குது குழந்தைங்க. குழந்தைங்கள வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வளர்க்கணுன்னா நல்ல ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். நட்ஸு ஃப்ரூட்ஸு இது மாதிரிலாம் வாங்கி தரலாம். அதை விட்டுட்டு இந்த பிஸா பர்கர் இதெல்லாம் தேவையில்லாது. செல்ஃபோன் முதல்ல ஒழியணும். செல்ஃபோனை வந்து குழந்தைங்கிட்ட காட்டக்கூடாது. ஆனால் இதில் நல்ல விஷயங்களும் இருக்குது. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இதில். ஒரு வழி தெரியாமல் போனாலோ இல்லை ஒரு ஊருக்கு போகணும், ஒரு எங்கன்னா போகணும், என்ன விஷயம், ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நல்ல தகவல்லாம் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த விளையாட்டு மட்டும் கேம்ஸில் மட்டும் அவங்க ரொம்ப அடிக்ட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இது ஒரு பேரண்ட்ஸுடைய கடமை. இப்போ என்னென்னா எல்லாமே டியூஷன் போயிடுதுங்க, பாவம் வருதுங்க. குழந்தைங்களுடைய நிலைமையே பரிதாபமாயிடுச்சு. அது 1 வயசு பிறந்து ஒரு 2 வயசு ஆகணும், உடனே பால்வாடியில் போய் போட்டுறாங்க. அது என்னத்துக்கு, ஒரு விளையாடி இது பண்ணி தன்னுடைய மெச்சூரிட்டி. அப்போல்லாம் வந்து இந்த கையை வந்து இப்படி வைப்பாங்க, வச்சு 5 வயசு ஆனதான் ஸ்கூல்லேயே சேர்த்துக்குவாங்க. சில பேர் நல்ல மெச்சூர்டாக இருக்காங்க, 4 வயசுலேயே இட்டு போய் விடுவாங்க, சேர்த்துக்கண்ணா அப்போட சேர்க்குவாங்க. அந்த கை வந்து இந்த காதுக்கு வரணும், இங்கே வந்தால் தான் சேர்த்துக்குவாங்க. ஆனால் அந்த காலத்து குழந்தைங்களாம் நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க, எல்லோரும் நல்லா தான் இருந்தாங்க, எல்லாமே படித்தாங்க, எல்லாமே அவங்க தான் இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கூட. ஆனால் இந்த கால குழந்தைங்க ரொம்ப பாவம், ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில் தள்ளப்படுறாங்க. அவங்களுக்கு விளையாட நேரம் கிடையாது, எங்கேயும் ஒரு பாசம் பந்தம் பரிவோட சொந்தத்தில் சேரத்துக்கு நேரம் கிடையாது. ஒரு கல்யாண காட்சிகள் எல்லாத்துக்கும் ஸ்கூல் ஸ்கூல் ஸ்கூல், டியூஷன் இதான் அவங்களுடைய லைஃபே. இப்படி தான் போகுது. எழுந்துக்கணும், அவசரமாக ஸ்கூலுக்கு போகணும், வரணும், டியூஷனுக்கு போகணும், படிக்கணும். அப்புறம் எங்கேருந்து நேரம் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு, விளையாட நேரம் இருக்குதா? எவ்வளோ விளையாட்டு இருந்துச்சு, கேரம் போர்டு, டென்னிஸு, ரிங்கு, ஸ்கிப்பிங்கு, பாண்டியாட்டம் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து இன்னும் வருங்காலத்தில் வந்து பசங்க மறந்தே போயிடுவாங்க, யாருக்கும் ஞாபகமே வராது. இது பாடி ஒரு ஆட்டம் இருந்துதானே கேட்பாங்க அந்த மாதிரி. ஏன்னா எல்லாமே செல்ஃபோனில் கேம், இந்த கேம்லால தான் இது. அதனால் கூடுமான வரைக்கும் உங்கள் குழந்தைங்கள கேமு எல்லாம் ஆட விடாத
சொல்லுங்கள், தடுத்து நிறுத்துங்க. இந்த ஜங்க் ஃபுட்டை தவிருங்க. உங்கள் குழந்தையோட ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். அதுங்கள நல்லபடியாக வளர்க்கணும், நல்லபடியாக இருக்கணும் குழந்தைங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுங்க. நல்லது. நல்லதே நடக்கும் நம்புகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.